அண்ணே, எங்கண்ணே என் மருமக? இதோ கூப்பிடுறமா. ரோகிணி, ரோகிணி. வரேன்ப்பா. பா. ரோகிணி. என்னப்பா? இவங்க தான் ரேவதியோட மாமியார். இவங்கள எனக்கு தெரியுமே, நான் கோவில்லயே பாத்திருக்கேன். ஓ அப்படியா? சரி, நீ போய் ரேவதியை கூட்டிட்டு வா. அண்ணே, அண்ணி எங்க? அவங்கள எப்படி பாக்குறதுன்னு நான் பயந்துகிட்டே வந்தேன். வீட்ல இல்லையா? இல்லம்மா, அவ ஏதோ அவசர வேலைய வெளியில போயிருக்கா. அவ இல்லாம இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான். ரேவதி, அந்த டிரைவரோட அம்மா வந்திருக்காங்க. அப்பா உன்னை கூப்பிடுறாரு. நீ போய் பார்க்க போறியா? ஆமா, பார்க்க தான் போறேன். அவன் பண்ண தப்புக்கு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நல்லவங்க தான், பார்க்கறதுல தப்பு இல்லை. பா. ரேவதி, எப்படிமா இருக்க? ஏதோ இருக்கேன். உங்க புள்ளதான் என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரே, அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? ரேவதி, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? கொஞ்சம் பார்த்து பேசுமா. விடுங்க அண்ணே, அவ ஆசைப்பட்ட கல்யாணம் நடக்கல, அதான் கொஞ்சம் கோவமா இருக்கா, அவ்வளவுதான். என்னது அண்ணனா? எங்க அப்பாவை நீங்க எதுக்கு அண்ணனை கூப்பிடுறீங்க? அது ஒண்ணு இல்ல ரோகு, நம்ம ராஜா ரேவதியை கல்யாணம் பண்ணிருக்காரு. முறைன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தி மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி முறையாவது இல்ல. அதான் அந்த முறையில அண்ணனு கூப்பிடுறாங்க. ஆமாமா, மருமகளோட அப்பாவ அண்ணன்னும் அம்மாவை அண்ணின்னு கூப்பிடுறதுன்னு வழக்கம். அதான் நானும் அண்ணன்னு கூப்பிட்டேன். உனக்காக பூ வாங்கிட்டு வந்தம்மா, உன் தலையில வச்சு விடவா? அவகிட்ட போய் என்ன கேட்டுட்டு இருக்க? அவ ஓ மருமக, வைமா.